எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவையும் நெய்யை யூஸ் பண்ணி டீ கடை ஸ்டைல் பிஸ்கெட் ஒன்று செய்ய போகிறோம். பிஸ்கெட் செய்யறதுக்கு 100 கிராம் கோதுமை மாவு, 50 கிராம் பவுடர் சுகர், 50 கிராம் நெய் எடுத்துருக்கோம். முதல்ல இந்த 50 கிராம் நெய்யை இந்த மாதிரி ஒரு ஒயர் விஸ்க் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும். நெய் இந்த அளவுக்கு சாஃப்டானதும் பவுடர் சுகரையும் இதோட சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். இந்த அளவுக்கு சுகரையும் நெய்யையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதோட லேசாக பிசையணும். மாவை இது போல் லேசாக பிசையணும். அழுத்தி பிசைஞ்சால் ஹார்டாயிடும். நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி இது போல் சேர்ந்தாலே ஒரு 5 நிமிஷத்தில் மாவு சரியான பதத்துக்கு வந்துடும். சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா லேசாக பால் தைச்சிக்கலாம். மாவை இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். எடுத்துருக்க மாவை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அதை ஷேப்பை வேணுங்கிற ஷேப்பில் பண்ணி நம்ம பிஸ்கெட் செஞ்சுக்கலாம். நான் இது போல் ஷேப் பண்ணி எடுத்திருக்கேன். இது போல் ரவுண்டாக தட்டிட்டு ஃபோக் வச்சு ஒரு சின்ன கோடு போட்டு நான் எல்லா மாவையும் அது போல் செஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். பிசைஞ்ச எல்லா மாவையும் இது போல் பிஸ்கெட் மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டோம். 100 கிராம் மாவில் ஒரு 10லேருந்து 15 பிஸ்கெட் கிடைக்கும் குட்டி குட்டியாக. இப்போது பிஸ்கெட்டை பேக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில், நல்லா கனமான பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு சூடு பண்ணணும். 10 நிமிஷம் ஆனதும் இது போல் உள்ள ஒரு பிளேட் வச்சு அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க பிஸ்கெட் எல்லாத்தையும் உள்ளே வச்சு ஒரு மூடி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் சிம்மிலேயே சூடாகணும். 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது குக் ஆகிருக்கும். பிஸ்கெட் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதே போல் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு, இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.